بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற பாடத்தில் நேற்றைய தினம் திருக்குர்ஆன் வசனத்தினுடைய 230 பக்ராவுடைய 34வது வசனத்தின் ஒரு பகுதியை நம்ம பார்த்தோம். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டால், வல்லதீன யுத்தவஃபௌன மின்கும், உங்களில் யார் மரணிக்கிறார்களோ, எதரூன அஸ்வாஜன், மனைவிமார்களை விட்டு செல்லும் நிலையில் மரணிக்கிறார்களோ, எத்தரப்பஸ்ன, அந்த மனைவிமார்கள் காத்திருப்பார்கள், பி அம்புசிகின்ன, தங்களுக்காக காத்திருப்பார்கள், தங்கள் விஷயமாக வெயிட் பண்ணுவார்கள், காத்திருக்க வேண்டும். அர்பஅத அஷ்ஹுரின் வஅஷ்ரா, 4 மாதங்களும் 10 நாட்களும் அவங்க காத்திருக்க வேண்டும். இது ஒரு சட்டமாக சொல்லப்படும். ஆனால் இதில் இந்த இடத்துல இவ்வளோதான் சொல்லப்பட்டாலும் இதில் கூடுதல் விஷயம் இருக்கிறது. என்ன கூடுதல் விஷயம்னா, இப்போ கணவன் இறந்துட்டான். இறந்த உடனே இப்போ 4 மாதம் 10 நாளில் வரைக்கும் அவங்க திருமணம் செய்யக்கூடாது. அதான கணக்கு. கணவன் இறந்த உடனே அடுத்த நாள் கல்யாணம் பண்ணிட முடியாது. ஒரு 4 மாதம் 10 நாளைக்கு பிறகு தான் 2வது மேரேஜை பண்ண முடியும். அதான் இதாவுடைய அர்த்தம். இது ஒரு விஷயம் ஆச்சு. இந்த இடத்துல 4 மாதம் 10 நாளுங்கிறது எல்லாருக்குமாண்டா கிடையாது. உதாரணமாக கணவன் இறந்துட்டான். இறந்த உடனே அடுத்த மாதத்துலேயே கணவன் இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் தாம்பத்தில் ஈடுபட்டாங்கன்னு வைங்க. அப்போ கணவனால் அந்த குழந்தை அவளுக்கு உண்டாயிருக்கலாம். அது முதல் மாதத்துலேயே ஓரளவு தெரிஞ்சு போயிடும். கணவன் இறந்து முதல் மாதத்துலேயே அவளுக்கு மாதவிடாய் வரவில்லை என்று சொன்னால் குழந்தை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. 2வது மாதம் வரல என்று சொன்னால் கன்ஃபார்மாக பண்ணிடுவாங்க, குழந்தை இருக்குதுன்னு பண்ணிடுவாங்க. இப்போ 2 மாதத்துலேயே குழந்தை இருக்குதுன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சின்னு சொன்னால் இவங்களுடைய இதா 4 மாதம் 10 நாள் கிடையாது. குழந்தை இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சின்னு சொன்னால் பெத்தெடுக்கிற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணணும். குழந்தைய வயிற்றில் வச்சுக்கிட்ட கல்யாணம் பண்ண முடியாதுல்ல. அப்போ குழந்தை இருக்குதா இல்லையான்றது தெரியாத ஒரு நிலையில் இருக்கிறபோது தான் 4 மாதம் 10 நாள். குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னால் அவங்களுடைய இதா 4 மாதம் 10 நாள் கிடையாது. எவ்வளவு தான்? பிரசவிக்கிறது வரைக்கும் தான். அப்போ கணவன் இறந்து முதல் மாதத்துலேயே கணவன் இறக்கிறதுக்கு முன்னாடி குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டான்னு வைங்க. அதன் மூலமாக குழந்தை உண்டாயிருக்குன்னு சொன்னால் முதல் மாதத்துலேயோ 2ஆம் மாதத்துலேயோ முதல் மாதத்தில் அந்த மாதவிடாய் நின்றுச்சின்னு சொன்னால் குழந்தை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. தள்ளி கூட போக முடியும் சில நேரத்தில். 2வது மாதமும் வரலன்னு சொன்னால் கன்ஃபார்மாக குழந்தைன்னு சொல்லிடுவாங்க. அப்போ குழந்தைன்னு இப்போ தெரிஞ்சிருச்சின்னு சொன்னால் இப்போ என்ன சட்டம்னு கேட்டால், இன்னும் 8 மாதம் வெயிட் பண்ணணும். 4 மாதம் 10 நாள் கிடையாது. 2 மாதத்துலேயே குழந்தை இருப்பது தெரிய வந்துச்சுன்னு வைங்க. அவங்க இன்னும் ஒரு 8 மாதம் சேர்த்து வச்சு, 8 மாதம் இல்லை, குழந்தை பிரசவிக்கிற வரைக்கும், குறப்பிரசவமாக கூட பிரசவிப்பாங்க. பிரசவிக்கிற வரைக்கும் இடையில களைஞ்சு கூட போயிடும். அப்போ பிரசவிக்கிற வரைக்கும் அவங்களுடைய இதா நீடிக்கும். அவங்களுக்கு இந்த 4 மாதம் 10 நாள் வராது. இப்போ ஆளை பொறுத்து என்ன செய்யாது, வேறுபடும். கணவன் இறந்து போகிற நேரத்தில் இவ நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கான்னு இப்படி வைங்க. கணவன் மூத்தா போகிறான். மூத்தா போகும்போது அவள் 9 மாதம் கர்ப்பமாக இருக்கிறான். கர்ப்பமாக இருந்தவொடனே கணவன் இறந்துட்டான். இறந்தவுடனே இறந்து ஒரு வாரத்தில் பிள்ளை பெற்றுட்டான். கணவன் இறந்துட்டான், கர்ப்பிணியாக இருக்கிறா. கணவன் இறந்து ஒரு வாரத்தில் இவள் குழந்தை பெற்றுட்டான்னு சொன்னால் இவளுக்கு அந்த ஒரு வாரம் தான் இதுதான். அதான் குழந்தை பெற்றுட்டாள். மரணத்துக்கு 4 மாதம் 10 நாள். அப்போ கணவன் இறந்து போகும்போது ஒரு நிறை மாத கர்ப்பிணியாக இருந்து, கணவன் இறந்த மறுநாள்னு வச்சுக்கிறீங்களேன், கணவன் இறந்த மறுநாள் இவள் குழந்தை பெற்றுட்டான். நிறை மாத கர்ப்பிணியாக இருந்தால் கணவன் இறந்தவன மறுநாள் பிள்ளை பெற்றுட்டான்னு சொன்னால் அதோடு இதை முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், அந்த ஒரு நாள் தான். வழங்குதா? அதுக்கப்புறம் அந்த இரத்தப்போக்கு நின்ற பிறகு பிள்ளை பெற்றருடைய நிஃபாஸுங்கிறாங்கல்ல, அது நின்ற பிறகு அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்போ இவங்களுக்கு என்ன கணக்கு வராது? 4 மாதம் 10 நாளுங்கிறது வராது. இப்போ 4 மாதம் 10 நாளுங்கிறலாம் யாருக்குன்னு கேட்டால், குழந்தை இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆனவங்களுக்கு தான். இப்போ கருவில் குழந்தை இல்லாட்டா 4 மாதம் 10 நாள்
குழந்தை இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா எவ்வளவு 4 மாதம் 10 நாள்னு இருக்குது. அதே மாதிரி வந்து சில பேர் என்ன செய்வாங்கன்னா வந்து பெண்கள் வந்து நல்லா வளர்ந்துருவாங்க, ஆனால் வந்து பருவம் அடைய மாட்டாங்க. 20 வயசாயிரும் 22 வயசாயிரும், அவங்களுக்கு வந்து அந்த மென்சஸ் வராது, மாதவிடாய் வராமலே இருப்பாங்க. இதை மறைச்சியோ விளங்காமையோ கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. வயசு 20 ஆகிடுச்சி, வயசு 25 ஆகிடுச்சி அப்படின்னு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு வைங்க. கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா அவங்களுக்கு மென்சஸ் மாதவிடாயே வரலன்னு சொன்னால் அவங்களுக்கு குழந்தை உண்டாகவே செய்யாது. மாதவிடாய் வரவே இல்லைன்னு சொன்னால் அவங்க கணவனோடு போய் சந்தோஷமாக இருந்தாலும் சரி தான் அவங்களுக்கு குழந்தை வராது. மாதவிடாய்ங்கிறது வந்தால் தான் குழந்தைய, அது இல்லைன்னா அப்போ தான் அந்த சினை முட்டை அந்த கரு முட்டை உண்டாகி அது வந்து குழந்தை இல்லைன்னு அது வெடித்து போகுதில்ல, அதுதான் மாதவிடாய்ங்கிறத. அப்போ அது இல்லைங்கும்போது குழந்தை வருவதற்கு ஒரு சான்ஸே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பெண்களும் இருப்பார்கள். மாதவிடாய்ங்கிற டாப்பிக்கே இருக்காது. அப்படியான ஒரு பெண்கள் இருந்தாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு என்ன இதுதான், அதை கவனிக்கணும்ல. அதே மாதிரி வந்து சில பேருக்கு சில மருத்துவ காரணத்திற்காக வேண்டி அந்த கர்ப்பப்பை எடுத்துருவாங்க. மருத்துவ காரணத்துக்காக வேண்டி கர்ப்பப்பை எடுத்துருவாங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு வந்து குழந்தை வந்து சாத்தியமே இல்லை. கர்ப்பப்பை எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் குழந்தை மாதவிடாயெல்லாம் வரவே வராது. இவங்களை என்ன மாதிரி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து கணவன் இறந்து போகும்போது ஒரு 70-80 வயசு கிழவியாக இருக்கிறாங்கன்னு வைங்க, இவங்களுக்கு மாதவிடாய் வாய்ப்பு இருக்குதா? இல்லை. 4 மாதம் இல்லை, 400 வருஷம் காத்துக்கிட்டு இருந்தாலும் பிள்ளை உண்டாகாது. அப்போ அந்த மாதிரியான அந்த மாதவிடாய்ங்கிறது அற்றுப்போய் நிலையில் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் என்ன கணக்கு, இதெல்லாம் வழங்கணும்ல. இதை வந்து இந்த வசனத்தில் இல்லை, இதை அப்படி வச்சுக்கிட்டு இதுக்கு ரிலேட்டிவாக வேற ஒரு வசனம் இருக்குது, அந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன செய்வோம், இதில் ஜாயின்ட் பண்ணிக்கிடலாம். அது என்ன வசனம்னு கேட்டால் சூரத்து தலாக்கு 65வது சூறாவில் 4வது வசனம். அதில் என்ன வருதுன்னா, வல்லாயி எய்ஸ்ன மினல் மஹீதி. அல்லாயிங்கிறது வந்து அல்லத்தின்னு சொல்கிறோம்ல, அல்லத்தின்னா அல்லதிங்கிறது மௌசூலுங்கிறாங்க, ஆம்புலைக்கு உள்ளது அல்லதி. அதனுடைய பன்மை வந்து அல்லதீன. அல்லதி என்றால் ஆம்பளை, அல்லதி அரபன்னா அடித்தவன், ஒரு ஆம்பளைக்கு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு சொல்வதாக இருந்தால் அல்லதீனன்னு சொல்லிடுவாங்க, இது ஆண்பால். பெண்பாலுக்கு வந்து அல்லத்தின்னு சொல்லுவாங்க. பெண்பாலுக்கு அல்லதி என்பதற்கு பதிலாக என்ன சொல்லுவாங்க, அல்லத்தி என்று சொல்வார்கள். அல்லத்திக்கு பன்மை என்னன்னு கேட்டால், அல்லத்திக்கு வந்து 2 பன்மை சொல்லுவாங்க. அல்லாத்தி, அல்லத்தி என்றால் அவள்னு அர்த்தம், அல்லாத்தின்னா அவள்கள்னு நிறைய பெண்கள் அர்த்தமாயிரும். அப்போ அல்லாத்தி என்றும் அது அல்லத்திக்கு பன்மை சொல்லுவாங்க, அல்லாயி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு மௌசூலுங்கிற கிராமர் பாடம் நடத்தினோம்ல, அந்த பிடிஎஃப்லேயும் உங்களுக்கு அனுப்புனதுலையும் இருக்கும். மௌசூலுங்கிற பாடத்தில் வந்து இது வந்து எல்லாம் விளக்கி இருக்கிறோம், அதில் நீங்கள் எடுத்து ரிப்பீட் பார்த்துக்கிறங்க. அப்போ அல்லாயி என்பது வந்து அல்லத்தியுடைய ஒரு பன்மை. அல்லாயி ஏசுனன்னு கேட்டால் நம்பிக்கை இழந்தவர்கள். அல்லாயி ஏசுன, நம்பிக்கை இழந்தார்களே அந்த பெண்கள். எதில் நம்பிக்கை இழந்துட்டாங்கன்னா மினல் மஹீலி, மாதவிடாயிலிருந்து நம்பிக்கை இழந்தவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், மாதவிடாய் வராதுன்னு கன்ஃபார்ம் ஆகி போனவங்க, இனிமேல்லாம் வராது, இனிமேல் மாதவிடாய்க்கு வேலையே இல்லை அப்படின்னு ஆன பெண்களாக மின் நிசாய்க்கும், உங்களுடைய பெண்களில் வந்து மாதவிடாய் அற்றுப்போனவர்கள் வச்சுக்கலாம். இதுக்கு என்ன அர்த்தம், எய்சன மினல் மஹீல் என்றால் மாதவிடாயிலிருந்து நம்பிக்கை இழந்தவர்கள், இனிமேல் வந்து வராது, அதாவது மாதவிடாய் அற்றுப்போனவர்கள் என்று இருப்பார்கள். அந்த பெண்களாக இருந்தால் இனிருத்தபுத்தும், நீங்கள் சந்தேகப்பட்டீர்களேயானால் இத்தத்துஹுன்ன சலாசத்து அஷ்ஹுரின், அவங்களுடைய இதாங்கிறது 3 மாதங்கள். மாதவிடாய் வந்தால் தான் மாதவிடாய் கணக்குப்படி 3 மாதவிடாய்னு சொல்ல முடியும். இது தலாக்கு உள்ளது இதாவில் தான் வருது, ஆனாலும் இது மௌத்துக்கு இது பொருந்தும். இப்போ இத்தத்துஹுன்ன சலாசத்து அஷ்ஹுரின், அவங்களுடைய இதா என்பது 3 மாதங்களாக கண்டிக்கிறணும். வல்லாயி லம் யஹில்ன, மாதவிடாய் வராமல் இருக்கிறார்களே அவர்களுக்கும். மாதவிடாய் வராமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது சின்ன பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அந்த காலத்தில், பிறகு தடுக்கப்பட்டுருச்சு.
அதுக்கு மாதவிடாய் வந்திருக்காது, 10 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணிட்டாங்க, புருஷங்காரன் செத்துட்டான், இதுக்கு இதாக இருக்குதா, இதுக்கு எதாவது செய்ய முடியுமான்னா கிடையாது, அது கிடையாது தானே. வல்லாயி லம் யஹில்ன, யார் மாதவிடாய் வராமல் இருக்கிறாங்களா அப்படிப்பட்ட பெண்களாக இருந்தாலும் ஒரு 3 மாதம் கழித்து தானே செய்யணும், மறுபடி பண்ணணுன்னு வந்துடுது. உலாத்துல் அஹ்மாலி, கர்ப்பமுடையவர்கள், ஹம்லுண்டா கர்ப்பம், அதனுடைய பன்மை அஹ்மால். உலாத்துன்னு சொன்னால் உழு என்றது உடையவர்கள் அப்படின்னு அர்த்தத்துக்கு உரிய ஒரு சொல், ஆண்பால். அதை உழு என்பதை பெண்பாலில் சொல்வதாக இருந்தால் உலாத்தும்பாங்க. உலுல் இல்மி என்றால் கல்விமான்களான ஆண்கள், உலாத்துல் இல்மின்னு சொன்னால் கல்விமான்களான பெண்கள்னு அர்த்தம். அப்போ உலாத்துல் அஹ்மாலி, ஹம்லுடையவர்கள், அதாவது கர்ப்பமுடையவர்களாக இருந்தால் அஜலுகுன்ன, அவங்களுடைய காலக்கெடு, எல்லான ஹம்லகுன்ன, அவங்களுடைய கற்பத்தை பெற்றெடுப்பது தான். எல்லாண்டா வைக்கிறதுன்னா தரையில் வைக்கிறது, பெற்றெடுக்கிறது. எல்லான ஹம்லகுன்ன, அவங்களுடைய ஹம்லை கற்பத்தை பெற்றெடுப்பது தான் அவங்களுடைய தவணை அப்படின்ட்டு இதில் சொல்லப்பட்டிருக்கு. இதில் ஒன்றா வரும். இதில் உலாத்துல் அஹ்மால்னு வருதில் கர்ப்பமுடைய பெண்கள் பிரசவிக்கிற வரைக்கும் இதான் இருக்கிறது. இந்த விஷயத்தில் இது விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களை பற்றி பேசும்போது தான் இந்த விஷயங்கள்லாம் வருது. இந்த சூறாவே சூரத்து தலாக்கு தானே, தலாக்குன்னு தான் ஆரம்பிக்கவே செய்யும். அப்போ தலாக்குங்கிற ஒரு சூறாவிலையும் வருகிறது, தலாக்கை பற்றி பேசிக்கிட்டு வர்ற தொடரில் தான் வருகிறது என்றாலும் இது தலாக்குடைய இதாக்கு மட்டும் உள்ளது கிடையாது. அந்த தொடரை வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் தலாக்கு சொல்லப்பட்டவங்களுக்கு தான் சொல்லப்படுது. சொன்ன வாசகத்தை வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் உலாத்துல் அஹ்மால், கர்ப்பிணிகள்னால் யார், புருஷன் இறந்தும் கர்ப்பிணியாக இருக்கலாம், புருஷன் விவாகரத்து செஞ்சும் கர்ப்பிணியாக இருக்கலாம். கர்ப்பிணிகள்னு மொட்டையாக தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கர்ப்பிணிகள் என்று அவங்களுடைய அது இதாவுடைய காலமாக தானே. அப்போ பெருசு பிள்ளைய வச்சுக்கிட்டே ஒரு கல்யாணம் பண்ண முடியுமா அவங்களுக்கு? கன்ஃபார்ம் பிள்ளை இருக்குன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. ஊர் உலகத்துக்குனா 5 மாதம் கர்ப்பிணியாக இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. எப்படி இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணுவான்? எப்படி தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறது? அந்த பிள்ளைக்கு யார் பல விஷயங்கள் அதில் அடங்கிடும். அதனால் கர்ப்பிணிகளுடைய இந்த வசனம் தலாக்குடைய டாப்பிக்லாம் வருது. இந்த வசனம் யாயுஹன் வீதா தல்லக்கு நிசான்னு தான் ஆரம்பிக்கும், ஆரம்ப சூறா. அப்போ தலாக்கை பற்றி பேசக்கூடிய சூறாவில், தலாக்கை பற்றி பேசக்கூடிய தொடரில் இந்த வாசகம் இடம்பெற்றாலும் இது தலாக்குடைய இதாவுக்கு மட்டும் உள்ளது கிடையாது. சில பேர் விளங்காமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், தலாக்கு விட்டான்னு சொன்னால் அவங்க 3 மாதவிடாய் காலம். அப்போ இந்த வசனம் தலாக்குங்கிற இப்போ எடுத்துக்காட்டுற வசனம் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிற பக்கராவுடைய வசனம் அல்ல, மேற்கோளாக எடுத்துக்காட்டுற இந்த வசனம் சூரத்து தலாக்கில் வருது. அதில் 1லேருந்து 5 வரைக்கும் இந்த வசனம் வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே விவாகரத்து சட்டத்தை தான் சொல்லிட்டு வருது. அதை சொல்லும்போது விவாகரத்து செய்யப்பட்ட பெண்கள் 3 மாதவிடாய் காலம் காத்திருக்கணும்னு சொல்கிறாங்கல்ல. இந்த 3 மாதவிடாய்ங்கிறது இவங்களுக்கு வராது. யாருக்கு? இப்போ கர்ப்பிணியாக இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க 3 மாதவிடாய் வரவே வராது. அப்போ எது வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணி இருக்கணும்? வேறு கல்யாணத்துக்கு பிள்ளை பெறுற வரைக்கும்னு சொல்கிறது. அப்போ இந்த விஷயம் தலாக்கு சொல்லப்பட்டதாக இருந்தாலும் இந்த தன்மை பொதுவானது. விவாகரத்து செய்யப்பட்டவங்களும் ஒரு கல்யாணம் பிள்ளையை வச்சுட்டு இப்படி கல்யாணம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தான் பொருந்தும் என்ற வகையில் உலாத்துல் அஹ்மாலி கர்ப்பிணிகள்னு வந்துருச்சுன்னு சொன்னால் அவங்களுடைய இதா விவாகரத்துக்கு உள்ள இதாவாக இருந்தாலும் சரி தான், தலாக்குடைய மௌத்துடைய இதாவாக இருந்தாலும் சரி தான், ரெண்டுக்குமே என்ன சட்டம்னு கேட்டால் பிள்ளை பெற வரைக்கும் தான். அதாவது தலாக்கு இதாவாக இருந்தால் 3 மாதவிடாய் காலம் வெயிட் பண்ணணும். மௌத்துடைய இதாவாக இருந்தால் 4 மாதம் 10 நாள் வெயிட் பண்ணணும். அதில் 2 பேருக்கு வேறுபாடு வரும். கர்ப்பிணியாக இருந்தாங்கன்னு சொன்னால் ஒரே இதாக தான் 2 பேருக்கும். கர்ப்பிணியாக இருந்தாங்கன்னு சொன்னால் பெற்றெடுக்கிற வரைக்கும் அவங்க என்ன செய்யணும்? இதாக இருக்கணும், பிள்ளையை பெற்றுட்டு தான் மறுகல்யாணம் பண்ணணும். அது இவங்க விவாகரத்து செய்யப்பட்டாலும் சரி தான், கணவன் இறந்தாலும் சரி தான். இந்த ஒரு அடிப்படையில் முதல்ல விளங்கிக்கிறணும். இது ஒரு விஷயம். அடுத்ததாக இதில் சொல்லப்பட்ட மற்ற விஷயங்கள் அதே மாதிரி தான். அதாவது இப்போ 4 மாதம் 10 நாள் ஒரு பெண்ணை இதாக இருக்க சொல்கிறாங்க. 4 மாதம் 10 நாளுங்கிறது அவளுக்கு இந்த மாதவிடாய் வரக்கூடிய பருவத்தில் இருந்தால் தான்
அது 4 மாதம் 10 நாளுங்கிறது அதுக்கு வரும். அவளுக்கு என்ன செய்யலைன்னு கேட்டால் நான் மாதவிடாய் வரவே இல்லை, அத்து போயிடுச்சு. இந்த மாதிரி ஒல்லாய் எய்சன மினல் மகிழ், மாதவிடாயிலிருந்து நம்பிக்கையற்றவர்கள், அதாவது ரொம்ப முதிர் வயது உடையவர்கள், இனிமேல் மாதவிடாயெல்லாம் வராது அப்படிங்கிற பருவத்தை அடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் ஃபைத்தத்துஹுன்ன சலாசத்து அஷுஹுரின், அவங்களுடைய இதான் 3 மாதங்கள்னு வருது. அதில் 3 மாதவிடாயின்னு வரும். மாதவிடாய் வந்தால் தானே மாதவிடாய் எண்ண முடியும். மாதவிடாய் வராதவங்களுக்கு போய்கிட்டு 3 மாதவிடாய் எப்படி என்றது அது முடியாததுனால சலாஹத்து அஷுஹுரின் 3 மாதங்கள் என்று இங்கே வந்திருக்கிறது. அப்போ விவாகரத்து செய்யப்பட்ட பெண்கள் 3 மாதவிடாய் காலம் கழித்து கல்யாணம் பண்ணிக்கிறலாம். அவங்க மாதவிடாயே இல்லாமல் போயிருந்தாங்கன்னு சொன்னால், மாதவிடாய் இல்லாட்டி அவங்க கல்யாணம் பண்ணவும் மாட்டாங்க. வயசாகி போனவங்களை கல்யாணம் பண்ண போகிறாங்க, இருந்தாலும் அப்படி பண்ண ஒருத்தவங்க நினச்சாங்கன்னு சொன்னால் 3 மாதத்தை எண்ணிக்கிற வேண்டியதான். மாதவிடாய் எண்ண முடியலைன்னு சொன்னால் மாதத்தை எண்ணிக்கிறங்கன்ட்டு 3 மாதம்னு சொல்லியாச்சு. ஒல்லாய் இளம் எகில்ன, மாதவிடாய் ஏற்படாதவர்களுக்கும் இதான் சட்டம். இப்போ மாதவிடாய் ஏற்படாதவர்களுங்கிறதுல யாரெல்லாம் வருவாங்கன்னு கேட்டால், அதாவது கர்ப்பப்பை எடுத்தவங்க வருவாங்க, அல்லது பிறந்த பருவமே அடைய மாட்டாங்க, பெண் தோற்றத்தில் எல்லாமே இருப்பாங்க, அவங்களுக்கு கருமுட்டை உண்டாகவே செய்யாது, அப்படி அப்படிப்பட்ட பெண்கள் பிறவிலே இருப்பாங்க. அப்படி இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள எதை கொண்டு நீங்கள் கணக்கு பண்ணுவீங்க? ஒரு மாதவிடாய் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ இவங்களாம் என்ன செய்யணும்னு கேட்டால், மாதவிடாயை கொண்டு கணக்கு பண்ண முடியவில்லை என்று சொன்னால் மாதத்தை கொண்டு கணக்கு பண்ண வேண்டியதான். மாதவிடாயை கொண்டு கணக்கு பண்ணுறோன்னா என்ன செய்யணும்? மாதங்களுக்கு 3 மாதம்னு கணக்கு பண்ணிக்கிறங்க அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல இதை நம்ம மௌத்துக்கு பொருத்தலாமான்னா பொருத்த முடியாது. அதாவது இந்த வசனத்தில் 2 விஷயம் சொல்லப்படுது. கர்ப்பிணிகளுக்கு ஒன்று சொல்லப்படுது, அது மாதவிடாய்க்கு தலாக்குடைய இத்தாவுக்கும் அது பொருந்தும், மௌத்துடைய இத்தாவுக்கும் பொருந்தும்னு நம்ம சொல்லிட்டோம். இது பொதுவான அம்சமாக இருக்கிறதுனால இந்த விஷயமும் மாதவிடாயை பற்றி தான் சொல்லப்படுது. ஆனாலும் இதை அந்த 4 மாதம் 10 நாள்னு சொல்கிறோம்ல மௌத்துக்கு, அதுக்கு பொருத்த முடியாது. ஏன்னு கேட்டால், இங்கே வர்றது என்னன்னு கேட்டால், மாதவிடாய் அற்றுப்போச்சு என்று சொன்னால் 3 மாதவிடாய் அவங்க இதாக இருக்கணும்ல. விவாகரத்து செய்யப்பட்டவங்க 3 மாதவிடாய் கழித்து தான் வேறு கல்யாணம் பண்ணணும். 3 மாதவிடாய் என்ன முடியலையேன்னு ஒரு கேள்வி அவங்களுக்கு தான் வருது. அப்படி இருக்கும்போது 3 மாதம்னு வச்சுக்க, அதாவது 3 மாதவிடாய் எண்ண முடியாதுன்னு யாருக்கு ஒரு மாதவிடாய் வர்றவங்கள மாதவிடாய் எண்ணிடலாம். மாதவிடாயை பல காரணங்களால் அத்து போயிருப்பாங்க. மாதவிடாய் அற்று போயிருந்தார்கள்னு சொன்னால் அவங்களுக்கு 3 மாதங்கிறது தான் போட முடியுமே தவிர 3 மாதவிடாய்ன்னு போட்டால் எதை வச்சு நீங்கள் கணக்கு பண்ணுவீங்க? அது முடியாது. அப்போ மாதவிடாயை கொண்டு கணக்கிட வேண்டிய நிலையில் இருக்கும் பொழுது மாதவிடாய் வரலைன்னு சொன்னால் மாதங்கள்னு எண்ணிட்டு போங்க. இது மௌத்துக்கு பொருந்தாது. ஏன்னா மௌத்தில் மாதவிடாயை கொண்டு உங்களுக்கு இதாக போடலை, நாளை எண்ணி போடப்பட்டிருக்கு. எப்படி போட்டிருக்கு? அர்பாத்தாஷூரின் ஆஷரா, 4 மாதங்கள், 4 மாதவிடாய்னு உங்களுக்கு சொல்லி இருந்தால் தான் மாதவிடாய் வரலைன்னா என்ன செய்கிறதுங்கிற ஒரு கேள்வி வரும். இங்கே மாதவிடாயை கொண்டு உங்களுக்கு தீர்மானம், அதாவது 2 நீங்கள் கவனிக்கணும். தலாக்குடைய இதா சொல்லும் பொழுது ஒல் முத்தல்லகாத்து எத்தரப்பஸ்ன இப்போ அம்புசின்ன சலாசத்தை குருவின், இது முன்னாடி அந்த வசனத்தை பார்த்துட்டோம், ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்துட்டோம். தலாக் விடப்பட்ட பெண்கள் 3 மாதவிடாய் காலம் காத்திருந்து தான் கல்யாணம் பண்ணணும்னு இருக்குது. அதில் என்ன ஒரு சலாசத்தை குருவின் 3 மாதவிடாயின்னு வந்திருக்கு. 3 மாதவிடாயின்னு வரும்போது தான் மாதவிடாய் வராட்டி என்னன்னு ஒரு கேள்வி வருது. மாதவிடாய் வராத நிலையில் இருப்பார்கள்னா 3 மாதம்னு வச்சுக்க. அதுக்கு மாதவிடாய்ங்கிற டாபிக் சொல்லப்பட்டதுனால மாதவிடாய் வரலன்னா என்னங்கிற கேள்வி அங்கே வருது. அதுக்கு தான் சூரத்து தலாக்கில் அல்ல 3 மாதம்னு சொல்லிவிட்டான். அதே நேரத்தில் மௌத்துடைய இதாவுக்கு உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? மாதவிடாயை பற்றி பேசவே இல்லை. 4 மாதம் 10 நாள் தான் பேசப்பட்டிருக்கு. அப்போ மாதத்து நாளை எண்ணி சொல்லியிருக்கும்போது மறையா 3 மாதம் ஆக்குறீங்க. 4 மாதம் 10 நாள்னு நம்பர் போட்டாச்சே. மாதவிடாய் டாப்பிக்கே இல்லை. கணவன் இறந்துட்டான்னு சொன்னால் ஒன்று, இப்போ கர்ப்பிணியாக இருந்தால் பிரசவிக்கிறது ஒன்று, இல்லைன்னு சொன்னால் 4 மாதம் 10 நாள் ஒன்று. அப்போ 4 மாதம் 10 நாள்னு சொன்னதுனால இந்த வசனத்தை வைத்து கொண்டு அது 3 மாதம் நீங்கள் ஆக்க முடியாது. ஏன்னு கேட்டால் இது மாதவிடாய் 3 மாதவிடாய்ன்னு சொல்லும்போது அதை எண்ண முடியாது மாதவிடாய் வராதவங்களுக்கு. அப்போ மாதத்தை கொண்டு தான் எண்ணணும். அதுக்கு இது பொருத்தமாக இருக்குது. இந்த விஷயம்
மௌத்துடைய இத்தாவுக்கு வந்து பொருந்த மாட்டேங்குது. அதனால் மரணித்தாங்க, மறுபடி திருப்பிங்க வாங்க. ஒல்லதீன யுத்தவஃபௌன மின்கும், உங்களில் யார் மரணிக்கிறார்களோ, எதருன அஸ்வாஜன் மனைவிமார்களை விட்டு மரணிக்கிறார்களோ, எத்தரப்பஸ் நம்ம அம்புசிகின்ன தமக்காக காத்திருப்பார்கள், அர்பாத் அஷூரின் வாஷரா 4 மாதங்களும் 10 நாட்களும் காத்திருப்பார்கள். இதில் காத்திருக்க வேண்டிய காலம் மாதவிடாயாக சொல்லப்பட்டிருக்கு. நாளை போட்டாச்சு, 4 மாதம் 10 நாள் அப்படின்னு சொல்லிட்டதுனால இதில் மாதவிடாய் வந்தால் என்ன வராட்டினா இதான் என்ன முடியுமா உங்களுக்கு? அவங்களுக்கு மாதவிடாய் வந்தால் என்ன வராட்டி என்ன, 4 மாதம் தானே கணக்கு. அப்போ இதுக்கு வந்து என்ன செய்யக்கூடாது, 3 மாதம்னு போயிடக்கூடாது. மாதவிடாய் வராட்டாலும் 4 மாதம் 10 நாள் தான், மாதவிடாய் நின்று போனாலும் 4 மாதம் 10 நாள் தான். ஏன்னு கேட்டால் இங்கே நாட்களை கொண்டு இதா கணக்கிடப்படுகிறது மௌத்துக்கு. ஆனால் அங்கே தலாக்குக்கு வந்து மாதவிடாயை கொண்டு கணக்கிடப்படுறது இதுதான் 3 மாதவிடாயிண்டு. அதில் என்ன கேள்வி வரும், மாதவிடாய் வரலன்னா என்னன்னு கேள்வி வரும். இதில் வருமா? 4 மாதம் 10 நாள்ன்ற உடனே மாதவிடாய் வராட்டி வந்தால் என்ன வராட்டி 4 மாதம் 10 நாள் தானப்பா. அப்போ 4 மாதம் 10 நாள் என்பதில் வந்து இது வந்து மாறாது. 3 மாதவிடாய் என்பது இருக்க கொஞ்சம் இல்லாமலும் இருக்கும். அதுக்கு தான் ஆல்டர்னேட்டிவ் வேறு சட்டம் சொல்ல வேண்டியிருக்கு. அதனால் அந்த தலாக்குடைய சூறாவில், தலாக்குங்கிற சூறாவில் இதில் வந்து அல்லாஹ் வந்து என்ன செய்கிறான்னா 2 விதமான இதாவை சொல்கிறான். ஒன்று வந்து மாதவிடாய் அற்று போனவர்களுக்கு வந்து 3 மாதங்கள் என்றும் கர்ப்பிணிகள் பிரசவிக்கிற வரைன்னு சொல்கிறான். அதில் இந்த கர்ப்பிணிகளுக்கு சொன்ன அந்த பாயிண்ட் மட்டும் இதுக்கும் பொருந்தும். அந்த 3 மாதங்கள் என்பது இதுக்கு பொருந்தாது. ஏன்னு கேட்டால் இது நாளை போட்டு சொல்லியாச்சு, 4 மாதம் 10 நாள் என்று எண்ணி சொல்லியாச்சுங்கிறத விளைவிக்கணும். அப்போ வந்து கணவன் இறந்துட்டான், 4 மாதம் 10 நாளைக்கு முடிஞ்சிருச்சின்னு சொன்னால் அவங்க என்ன செய்யணும், இப்போ கர்ப்பமாக இல்லாமல் இருந்தாங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கணும். அப்போ கர்ப்பப்பையை எடுத்தவங்களுக்கு என்ன சட்டம், அதுவும் 4 மாதம் 10 நாளைக்கு பிறகு கல்யாணம் பண்ணிட்டு போங்க. இப்போ என்ன ஒரு சட்டம்னு போட்டோம்னா சிலது வந்து விதிவிலக்காக சிலது இருக்கலாம். ஆனால் அதுக்குன்னு சட்டத்தை தளர்த்தணும்னு சொன்னால் சட்டையில் ஓட்டை விழுந்து போயிடும். அதனால் 4 மாதம் 10 நாளைக்கு தள்ளாத வயசில் கல்யாணம் பண்ண போகிறதும் கிடையாது. ஒரு பேச்சுக்கு பண்ண நினச்சிங்கன்னா 4 மாதம் கழித்து பண்ணுங்களேன், பெண்ணு அவசரம். 4 மாதம் 10 நாள் கழித்து கல்யாணம் இதாண்ட போட்டு இருட்டறையில் அடைக்கிறது இல்லை. 4 மாதம் 10 நாள் கழித்து கல்யாணம் பண்ணுறது தான். இப்போ இதை விளங்கிக்கிறேன். இப்போ அப்போ ஒல்லதீன யுத்தவஃபௌன மின்கும், உங்களில் யார் மரணிக்கிறார்களோ, எதருன அஸ்வாஜன் மனைவிமார்களை விட்ட நிலையில் மரணிக்கிறார்களோ, எத்தரப்பசன அம்புசிகின்ன தங்களுக்காக அவங்க காத்திருக்க வேண்டும், அர்பாத் அஷூரின் வாஷரா 4 மாதங்கள் 10 நாள். இந்த 4 மாதம் என்பது வந்து இஸ்லாமிய மார்க்கத்தில் வணக்க வழிபாட்டில் விஷயங்களாக இருந்தால் அது வந்து பிறை மாதம்தான். இப்போ ஜனவரி பிப்ரவரி அப்படி மாதம்னு எடுத்துடக்கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னா 4 மாதத்துக்கு 120 நாள் 122 நாள்லாம் வந்துடும். அது வேக ப்ளஸ் 10 132 நாள்கிட்ட வந்துடும். பிறை கணக்குப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் மாதத்துக்கு 29ஆகவே வந்துக்கிட்டு இருக்க சமயத்தில் 120க்கும் கம்மியாகவே என்ன செய்யும் 4 மாதத்துக்கு வரும், ப்ளஸ் 10. அதனால் வந்து இபாதத்தோடு தொடர்புபடுத்தி நோன்பு இந்த மாதிரி மார்க்க சம்பந்தமாக வந்துச்சுன்னு சொன்னால் 4 மாதம்ங்கிறது அந்த பிறை கணக்கில் உள்ள மாதங்களை எடுத்துக்கிறணும். அப்போ தான் என்ன செய்யும், அதான் அந்த காலத்தில் இருந்த மாதம், அதை கொண்டு தான் எண்ணுவாங்க. இந்த மாதம் பிற்காலத்தில் நவீன காலத்தில் இந்த சூரியனை கணக்குப்படி உண்டான மாதம் பிற்காலத்தில் உண்டாக்கப்பட்டிருக்கு. அது நீங்கள் உலகத்துக்கு பயன்படுத்திக்கலாம். சம்பளம் கொடுக்குறதுக்கு 1 மாதம் சம்பளம்னா ஜனவரிக்கு மாட்ட சம்பளம், பிப்ரவரி சம்பளம்னு கொடுக்காது, அது வேறு விஷயம். உலக நிர்வாக விஷயங்களுக்கு வந்து நாமளாக உண்டாக்கி கொண்ட மாதங்களை பயன்படுத்திக்கலாம். இது இபாதத்து விஷயமாக இருக்கிறனால 4 மாதங்கள்னால் 118 நாள் வரும். 1 மாதம் 29, 1 மாதம் 30, 1 மாதம் 29, 1 மாதம் 30ன்னு இந்த கணக்கில் வருதுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 120 நாளில் 2 நாள் குறைஞ்சி போயிடும். அது போக ப்ளஸ் ஒரு 10 நாள், அப்போ 130 நாள் 128 நாளில் வரும். அப்போ அந்த மாதிரி வந்துடும். இங்கிலீஷ் போட்டிங்கன்னா 132 நாளைக்கிட்ட வந்துடும், 4 நாள் கூடி போயிடும். அது இங்கிலீஷ் கணக்கு எடுக்கக்கூடாது. சரி, இப்படி காத்திருக்கணுமா? ஃபைதா பலகுன அஜலகுன்ன, அந்த பெண்கள் அடைந்து விட்டால், அஜலகுன்ன அவங்களுக்குரிய ஒரு தவணை அடைந்து விட்டால்னா 4 மாதம் 10 நாளை அடைந்து விட்டால் அல்லது பிரசவித்து விட்டால், 4 மாதம் 10 நாள் அடைந்து விட்டால் அல்லது பிரசவித்து விட்டால் ஃபலாஜுனாக அலைக்கும், உங்களுக்கு குற்றம் கிடையாது. சமுதாயத்துக்கு எல்லாம் சொல்கிறான், பெண்களை நோக்கி பேசலை. அழைக்கும்னா அழைக்கும்னான்ட்டு பெண்களை நோக்கி பேசலை, இல்லை, ஃபலாஜுனாக அழைக்கும், சமுதாயத்தை நோக்கி சொல்கிறான். ஃபலாஜுனா, உங்கள் மீது குற்றம் கிடையாது. ஃபீமா ஃபால்ன ஃபி அம்புசிகின்ன, தங்கள் விஷயமாக அவர்கள் செய்து கொள்ளக்கூடிய விஷயத்தில்
முடிவெடுக்கிற விஷயத்தில் உங்களுக்கு குற்றம் கிடையாது. அவங்களுடைய தவணை 4 மாதம் 10 நாள் போச்சுன்னு சொன்னால் அவங்களா ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு குற்றம் கிடையாது. ஃபலா ஜுனாஹ அலைக்கும், உங்கள் மீது குற்றம் கிடையாது. ஃபீமா ஃபால்ன ஃபி அம்புசிகின்ன, தங்கள் விஷயமாக அவர்கள் செய்து கொண்டு பில் மாரூஃபி, அதுக்கான தங்கள் விஷயமாக போய் விசாரம் பண்ண முடியுமா? பப்பாட்டியை போய் ஒருத்தன் இருக்க முடியுமா? பில் மாரூஃப்னு வந்து அழகிய முறையில், நல்ல முறையில், அதாவது கல்யாணத்தான் சொல்கிறான், நல்ல முறையில் தங்கள் விஷயமாக அவங்க முடிவெடுப்பதில் உங்கள் மீது குற்றம் கிடையாது. அப்படி ஏன் இது கிடையாதுன்னு கேட்டாங்கன்னா, அது ஒரு குற்றம் மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. 2வது கல்யாணம் பண்ணுறது குற்றம் மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்படின்னா உங்கள் மீது உனக்கு குற்றம் வராது, அதான் தவணை முடிஞ்சு போச்சுல்ல இல்லையா, 4 மாதம் 10 நாள் கடந்த பிறகு கல்யாணம் பண்ண உனக்கு என்னப்போ பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி அந்த பெண் உரிமையை மீட்டு கொடுப்பதற்காக வேண்டி, அந்த ஒரு பயத்தை தெளிவிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் இதை சொல்கிறான். அப்போ இதில் என்ன வழங்குதுன்னு கேட்டால், அந்த பெண்களுக்கு பொறுப்பாளர் தேவையில்லைங்கன்னு வழங்குது, அவங்களா செஞ்சுக்கிறலாம். ஃபீமா ஃபால்னு அவங்களா செய்து கொள்வது, இப்போ அம்புசிகின்ன. அப்போ அது விவாகரத்து செய்யப்பட்ட பெண்கள், தலாக் விடப்பட்ட பெண்கள், கணவனை இழந்த பெண்களாக இருந்தால் 4 மாதம் 10 நாள் கழிந்த பிறகு அவங்களுக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளையை பார்த்து அவங்க என்ன செய்யலாம், கல்யாணம் பண்ணிக்கிறலாம். அதுக்கு எந்த ஒரு பொறுப்பாளரும் தேவையில்லை. விரும்பினா பொறுப்பாளரை வச்சியும் செய்யலாம், விரும்பினா அவங்களா பண்ணிக்கிறலாம் அப்படிங்கிறது விளங்குது. அதுக்கு அடுத்தது வல்லாஹு பிமா தாமலூன ஹபீர், நீங்கள் செய்வதை அல்லாஹ் வந்து அறிந்தவனாக, ஹபீர்னு அறிந்தவன், தாமலூன்னா அமல் செய்வது, வல்லாஹு பிமா தாமலூன ஹபீர், நீங்கள் அறிவதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். அந்த ஹபீருங்கிற வார்த்தைக்கு வந்து அதனுடைய மஃபூலில் வந்து பே வரும். ஹபீருன் பிமான்னு வந்திருக்குல்ல, அந்த பே எதுக்கு வருதுன்னு கேட்டால், இதை பற்றி அறிந்தவன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஹபீருன் பிஹின்னு சொல்லணும், அந்த பே சேர்த்தான் சொல்லணும். அந்த பே வர்றது, அதனுடைய மஃபூலில் வந்து பே வர்றது அந்த மொழியில் உள்ள ஒரு வழக்கத்தினால பிமான் வந்திருக்கு. இல்லை மாத்தாமலுன்னு சொன்னாலும் போதும், அல்லாஹு மாத்தாமலுன்னு ஹபீர், நீங்கள் செய்வதை எல்லாம் அறிந்தவன் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அந்த ஹபீருடைய மஃபூலாக வந்துச்சுன்னு சொன்னால் அதில் வந்து பே சேர்த்து சொல்வது வந்து என்ன இருக்குது, அது ஒரு கிராமரில் உள்ள விஷயம். இது 235வது வசனம் பார்த்தோமா, 234வது வசனம் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது இப்போ கணவன் இறந்துட்டாங்க. கணவன் இறந்தவொன்னே இந்த பெண்ணு 4 மாதம் 10 நாளைக்கு நாளை எண்ணிக்கிட்டு இருக்கிறான். எதுக்காக வேண்டி, மறுகல்யாணத்துக்காக வேண்டி நாட்களை எண்ணிக்கிட்டு இருக்கிறான். இந்த காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாதுல்ல, கல்யாணம் பண்ணக்கூடாது மட்டும் இல்லாமல் கல்யாண பேச்சையும் எடுக்கக்கூடாதுங்கிறான்லாம். இந்த இப்போ அடுத்த வசனத்தில் என்ன வருதுன்னு கேட்டால், 4 மாதம் 10 நாள் கணவனை இழந்து இதாக இருக்கும் பொழுது என்னென்னலாம் கடைப்பிடிக்கலாம்னு கேட்டால், கல்யாணம் பண்ணக்கூடாது, கல்யாணத்தை பேசியும் வைக்கக்கூடாது. அன்றைக்கே பேசி இவர் தான் மாப்பிள்ளை இவர் தான் பொண்ணுன்னு வச்சு கல்யாணத்தை பண்ணி ஒரு தேதி நீங்கள் பின்னாடி தள்ளி போட்டாலும் சரி, அந்த இடத்துல பண்ண மாட்டீங்கல்ல, 4 மாதம் 10 நாளுக்குள்ளே பண்ண மாட்டீங்க. ஆனால் அந்த 4 மாதம் 10 நாளைக்குள்ளேயே கூடி மசோரா பண்ணி, நம்ம பொண்ணு இதான் முடிஞ்சவொன்னே இந்த இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம், இவன் தான் மாப்பிள்ளை இவன் தான் பொண்ணு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுகிட்டையோ அல்லது அந்த மாப்பிள்ளைகிட்டையோ கூப்பிட்டு பேசி முடிவெடுக்கிறது, அது கல்யாணங்கிற அந்த டாப்பிக்கை தூண்டாதீங்க. 4 மாதம் 10 நாள் போன பிறகு அவளை கல்யாணம் பண்ணுற முடிவு எடுக்கட்டும். நீங்கள் அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி முடிவு என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. அதே அந்த பெண்ணுட்டையும் போய் நான் வந்து உன்னை 4 மாதம் 10 நாள் கழித்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. இதாவில் அந்த பெண்ணு இதாவில்னா இதுதான் அந்த காலக்கெடுவில் அந்த பெண்ணு இருக்கும் பொழுது ஒருத்தனுக்கு அந்த பெண்ணை கல்யாணம் பண்ண ஆசைப்பட்றான். அவன் போய் நீ கவலைப்படாதம்மா, புருஷன் அதை பற்றி கவலைப்படாத, இந்த 4 மாதம் 10 நாள் கழிஞ்சிருச்சின்னு சொன்னால் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்றதையும் நீங்கள் பேசக்கூடாது. இந்த டைமில் 4 மாதம் 10 நாளைக்கு பிறகு பேசிக்க. 4 மாதம் 10 நாளைக்கு இடையில் என்ன செய்யக்கூடாது, கல்யாணம் பண்ணுற பேச்சு பேசக்கூடாது. அது மாத்திரம் இல்லாமல் அந்த கல்யாண பேச்சை கூட ஒரு சாடமாடையாக பேசிக்கலாம். இப்போ நான் வாசிக்கக்கூடிய வசனத்தில் இதெல்லாம் வரப்போகுது. 235வது வசனத்தில் இவ்வளோ விஷயம் சாடமாடையானது, உங்களை மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா கல்யாணம் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படி சொல்லலாம். உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லாமல் உங்களை மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சுன்னா கல்யாணம் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன் அப்படி சாடமாடையாக சொல்கிறது தானே. சாடமாடையாக நீங்கள் என்ன செய்யலாம், மனம் பேசிக்கிடலாம், டைரெக்டாக பேசக்கூடாது. அப்போ இதாவில் இருக்கக்கூடியவர்கள் வந்து இன்னொருக்கு கணவன் இறந்தவுடனே ஆம்புலிட்டே பேசக்கூடாதுங்கிறாங்க. இங்கே எல்லாம் என்ன செய்கிறான், 235ல் ஆம்புலிட்ட பேசலாம், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தான் சொல்லக்கூடாதே தவிர மற்றபடி சாடமாடையாவெல்லாம் சொல்லிக்கிறலாம்னு வருகிறது. அதனால் அந்த விஷயத்துலையும் இவங்க என்ன பெரிய மிஸ்டேக் பண்ணுறாங்கல்ல, அது எல்லாத்துக்குமே வந்து இந்த 235வது வசனத்தில் வந்து மறுப்பு இருக்கிறது. அதை இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், அடுத்த வாரத்துக்கு பார்ப்போம்.